வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்கப்பஞ்ச தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரை எப்படி செய்கிறது, இதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிராணமுத்திரை ஒன்று மேலே கையில் நீர் சுண்டு விரல், நிலம் மோதிர விரல், நெருப்பு கட்டை விரல், இதை மூணையும் ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி, நகம் ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி வைக்கணும். ஒரு விரல் அடுத்த விரலை அழுத்தி வைக்கக்கூடாது. மூணும் ஃபெதர் டச்சில் இருக்கணும். இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா இதுதான் பிராணமுத்திரை. இந்த முத்திரை என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் இது சமன் பண்ணும். பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை ஏற்படுறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சிலவங்களுக்கு முட்டிலாம் வீக்கமாகி முட்டி வலி வரும் இல்லையா? பார்த்தீங்கன்னா அந்த இது கண்ணம்லாம் வீங்கி உப்பி போயிருக்கும் சிலவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீர் பற்றாக்குறையினால் வர நோய், அதாவது நீர் பற்றாக்குறையினால் உங்களுக்கு முட்டி வீக்கத்தினால முட்டி வலினா இந்த பிராணமுத்திரை செஞ்சிங்கன்னா சரியாயிடும். முட்டி வலி பல காரணத்தில் வரும். அதில் நீர் பற்றாக்குறை, அதாவது முட்டி வீக்கமாக இருந்து வலி வந்தால் உங்களுக்கு இந்த பிராணமுத்திரையில் சரியாகும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் எப்போயுமே சுரந்த மாதிரி இருக்கும், கண்ணம்லாம் எப்போயுமே வீங்கி போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு நீர் பத்தலை, உடம்புல நீர் பத்தலைன்னு என்ன செய்யும், அந்த ரத்த ஓட்டம் ஓடுற நரம்பு வந்து அந்த இடத்துல வீக்கமடைய செய்யும். அதனால தான் அவங்களுக்கு வீங்கி போயிருக்கும். அந்த மாதிரி உடம்புலாம் வீங்கி போயிருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீர் பற்றலைன்னு அர்த்தம் உடம்புல. அவங்களாம் இந்த பிராணமுத்திரை வைக்கும்போது அது சரியாயிரும். பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையம் வர்றது இந்த பிராணமுத்திரை செய்யும்போது சரியாயிடும். கண் பார்வை திறன் அதிகரிக்கும். இந்த பிராணமுத்திரை செய்யும்போது கண் பார்வை திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு பொடுகு எல்லாமே சரியாகும் இந்த பிராணமுத்திரை செய்யும்போது. அடுத்து எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பிராணமுத்திரை வைக்கும்போது சுறுசுறுப்பு வரும். அதாவது இந்த பிராணமுத்திரை வந்து நம்ம உடம்புக்கு வேண்டிய பிராண ஆற்றலை தருகிறது, பிராண சக்தியை தருகிறது. பிராண சக்தி அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன், பிராணவாயுனா ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க செய்கிறது. இப்போ எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி கொட்டாய் விடுவாங்க. பார்த்திங்களா, கொட்டாய் ஏன் விடுறாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல ஆக்சிஜன் பத்தலை. அப்போ அந்த கொட்டாய் விட்டு ஆக்சிஜனை அதிக அளவு உள்வாங்கும். அதனால தான் அந்த கொட்டாய் வருது. ஆக்சிஜன் தேவைப்படும் போது தான் அந்த கொட்டாய் வரும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்போ ஆக்சிஜன் நிறையா உள்வாங்கி உடம்பை வந்து சமன் பண்ணும். அதனால தான் கொட்டாய் வருது. அதனால தான் அவங்க சோர்ந்து போய் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது. கொட்டாய் விட்ட உடனே தூக்கம் வந்துருச்சா அப்படி கேட்பாங்க. பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் உடம்புல பத்தலைன்னா தூக்கம் வந்துடும். உங்களுக்கு உடம்பு சோர்வு வந்துடும். உடம்பு பலவீனம், உடம்பு சோர்வு, இதெல்லாம் இந்த முத்திரை செய்யும்போது உங்களுக்கு உடம்பு வந்து சுறுசுறுப்பாக ஆயிரும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து உங்களுக்கு இது நிலத்தையும் சமன் பண்ணுறோம் இல்லையா? அதனால் வகுறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இது சரி பண்ணும். பார்த்திங்கன்னா இந்த முத்திரையை செஞ்சு நீங்கள் இந்த பிராணமுத்திரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எல்லாருமே டெய்லி பண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது இந்த பிராணமுத்திரை. அதாவது இம்யூனிட்டி பவர், நம்ம உடம்புல இம்யூனிட்டி இல்லாதவங்களாம், உடம்பு உங்களுக்கு இம்யூனிட்டியே இல்லை அதனால தான் நோய் வருது. இந்த டான்சில்லாம் சொன்னீங்க, டான்சில்லாம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாயிடும். டான்சில்லாம் வந்தால் இம்யூனிட்டி இல்லாமல் அடிக்கடி அவங்களுக்கு ஜுரம் வரும், சளி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் செய்யும். பார்த்திங்களா அந்த மாதிரி இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்க சைல்டு, குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே இம்யூனிட்டி இல்லாதவங்களாம் இந்த முத்திரை செய்யும்போது உங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு ஆற்றல், எதிர்ப்பு சக்தி பெருகும். பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் தரும், ஜுரம் வராது. இந்த முத்திரை செய்யும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த முத்திரையை செஞ்சு நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.